ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது, நிறைய யோகாசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆசனமும் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அதில் நம்ம அனைத்து ஆசனங்களையும் அந்த காலத்தில் 2 மணி நேரம்லாம் பயிற்சி பண்ணுவாங்க, யோக பயிற்சிகள் அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நமக்கு அந்த நேரமின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமாக இருக்கின்றது. அப்போ முக்கியமான ஆசனங்களாக ஒரு 4 ஆசனங்கள் இல்லை ஒரு 5 ஆசனங்கள், அந்த மாதிரி ஆசனங்கள் மட்டும் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக்கொள்ளலாம். இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆசனங்களை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இதிலேயே ரொம்ப வயதானவர்கள் இந்த ஆசனங்களை முயற்சி பண்ண வேண்டாம். ஆசனம் முடிந்தவுடனே முக்கியமான முத்திரைகள், அந்த முத்திரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே இல்லை 15 நிமிடத்துக்குள்ளே நம்ம தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையுமே சீராக இயங்க செய்யக்கூடிய ஒரு நிலை இதன் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான எளிமையான ஆசனங்கள். ஒரு 5 ஆசனங்கள், ஒரு எளிமையான முத்திரை, ஒரு 5 முத்திரை. இது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதே நமக்கு அவ்வளவு அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்கும். குறிப்பாக ராஜ உறுப்புகள்னு சொல்லுகின்ற இதயம், இதயவால்வுகள், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல், இதற்கு எல்லாமே நல்ல ஒரு சக்தி ஓட்டம் கிடைக்கும். ஸோ இது நமக்கு ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்கினாலே நமக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும். ஸோ மாணவ செல்வங்கள், படிக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள் எல்லோருமே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆசனங்களை தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார் அது கூட முடியல, காலையில் ஒரு 15 நிமிடத்துக்கு முன்பு எழுந்துருங்க. காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு அந்த யோகாக்குரிய தளர்வான உடை அணிஞ்சுக்கோங்க. அணிந்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனங்களை அழகாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா உறுப்புகளுமே நன்றாக இயங்கும். சுகர் வராமல், இரத்த அழுத்தம் வராமல், மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி வராமல், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும், நுரையீரல் நன்றாக இயங்கும். அந்த மாதிரி நாம் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளே நல்ல சிறப்பாக வாழ முடியும். உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பயிற்சிகளின் மூலமாக சிறப்பாக வாழ்வேன் அப்படிங்க அந்த தன்னம்பிக்கையை மட்டும் எடுத்துக்கோங்க. அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. வயதானவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் வேண்டாம். இந்த ஆசனங்கள் முடிந்தவுடனே முத்திரைகள் சொல்கிறேன், அந்த முத்திரைகளை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலையில் எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9 to 9:30. அப்போ தான் நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதிக காரம், உப்பு, புளிப்பு வேண்டாம். மைதாவினாலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழ வகைகள், கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நம்ம முதல்ல முக்கியமான ஒரு 5 ஆசனங்கள் பார்க்க போகிறோம். முதல் ஆசனமாக நம்ம பார்க்கக்கூடியது பத்மாசனம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. இப்போ பத்மாசனம் பண்ணுவோம். 2 கால் நீட்டிக்கணும். முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. அதில் ஒரு கால், அடுத்த காலும் மேலே படுக்கும். 2 கை சின் முத்திரை. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். இப்போ இந்த பத்மாசனத்திலே பர்வட்டாசனம் பண்ண போகிறோம். அப்படியே கை மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ யோகா முத்ரா பண்ண போகிறோம். கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டு இல்லை முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. லிவர் மிக நன்றாக இயங்கும். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10.
இப்போ கர்ண புஷ்ட ஜானு பத்மாசனம் அப்படின்னு பண்ண போகிறோம். மூச்சு வெளியே விட்டு கீழே குனிகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். பத்மாசனம் போட்டதுனால கால் நீட்டிக்கோங்க. இந்த மாதிரி பிடிப்பு இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடும். இப்போ அடுத்த ஆசனம் புஜங்காசனம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். நேராக படுத்துக்கோங்க. 2 கை செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. பின்னாடி 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ தனுராசனம் பார்க்க போகிறோம். மெதுவாக ரைஸ் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை 2 கணுக்கால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். இப்போ சசங்காசனம். மூச்சு வெளியே விட்டு கிளம்புறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேயர்களே, இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நேரம் 10 நிமிடம் கூட ஆகாது. 10 நிமிடத்தில் நமக்கு எல்லா உறுப்புகளுக்குமே நல்ல ஆற்றல் கிடைக்கின்றது. இப்போ இதை பார்க்கக்கூடியவர்கள் அறுவை சிகிச்சை பண்ணவங்க, வயதானவங்க, அவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். உங்களுக்காக எளிமையான அற்புதமான 5 முத்திரைகள் பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நீங்கள் சுகாசனத்திலேருந்தே பண்ணிக்கலாம். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். இதயம், இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். தைராய்டு, பேராதைராய்டு பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகும். கழுத்து வலி வராது. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியே போயிடும். கொழுப்பு கட்டிகள் வராது. ஓவர் ஃபேட் ரெடியூஸ் ஆகும். பித்தப்பை, சிறுநீரகப்பையில் கற்கள் வராமல் பாதுகாக்கக்கூடியது. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து வச்சுக்கோங்க. நல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்கும். இதய துடிப்பு சீராக இருக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை.
மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஸ்பிளீன் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரைகளை தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து யோகா முத்திரைகள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடித்த உடனே ஒரு சின்ன பிராணாயாம பயிற்சி. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வயிற்று முறை பிராணாயாம பயிற்சி. 3 எண்ணந்தண்டி மூச்சை உள்ளழுங்க. 1 2 3. 3 எண்ணந்தண்டி மூச்சை அடைக்கோங்க. 1 2 3. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 எண்ணந்தண்டி மூச்சை வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே மூச்சை அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். இது நம்ம உடம்புல வாதத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும். நோட்டு பண்ணுறேன். கை இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வயிற்று பகுதியில் 3 எண்ணந்தண்டியும் மூச்சை உள்ளே இழுக்கணும். 1 2 3. 3 எண்ணந்தண்டி மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 எண்ணந்தண்டி மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே 3 எண்ணந்தண்டி மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கணும். இப்போ பித்தத்துக்கு மார்பு முறை மூச்சு பயிற்சி. லேடிஸ் கை இந்த மாதிரி வச்சுக்கணும், 4 வரலையும். ஜென்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளழுங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். நோட்டு பண்ணுறேன். மூச்சு உள்ளழுக்கிறேன். 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. இந்த மாதிரி 5 முறை. சிலேத்துமத்துக்கு நீருக்கு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. மூச்சு வெளியே விட்டுட்டே 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. மூச்சு வெளியே விட்டுட்டே 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. இந்த மாதிரி 5 முறை. நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி டோட்டலாக பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் கூட ஆகாது. இந்த 15 நிமிடத்தில் உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.